வணக்கம் நண்பர்களே! நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்த விட்டு போகத்தான் போறோம். ஆனா ஒரு கேள்வி பலருடைய மனசுல இருக்கிறது. மரணம் நெருங்குவதற்கு முன்பு நம்ம உடல் ஏதாவது அறிகுறிகளை கொடுக்குமா? அத முன்கூட்டியே புரிந்து கொள்ள முடியுமா? உண்மைய சொல்லணும்னா, பல மருத்துவர்களும், நோயாளிகள கவனிச்ச அனுபவம் உள்ளவர்களும், வாழ்க்கையின் கடைசி நாட்களிலோ அல்லது கடைசி நேரங்கள்லயோ உடலில் சில மாற்றங்கள் தெரியலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, ஒரு முக்கியமான விஷயம், இந்த அறிகுறிகள் இருந்தாலே மரணம் உறுதி என்று அர்த்தம் கிடையாது. ஏன்னா, இதே அறிகுறிகள் வேற உடல்நல பிரச்சனைகளாலும் வரலாம். அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த வீடியோல மரணம் நெருங்கும் காலத்துல அடிக்கடி பேசப்படும் 7 முக்கியமான அறிகுறிகளை பற்றி தான் பார்க்க போறோம். குறிப்பா கடைசியா சொல்லப்போகும் அறிகுறி பற்றி நெறைய பேர் ஆச்சரியமா பேசுவாங்க. அதனால இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க. மரணம் நெருங்குவதற்கு முன்பு உடல் தரும் 7 அறிகுறிகள். நேரத்திலேயே கவனிச்சா கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்க முடியும். வணக்கம் நண்பர்களே! நம்ம வாழ்க்கையில யாராக இருந்தாலும், எவ்ளோ பெரிய பணக்காரா இருந்தாலும், எவ்ளோ பெரிய பதவியில இருந்தாலும், ஒரு நாள் இந்த உலகத்த விட்டு போக வேண்டிய நேரம் வரும். ஆனா பல பேருக்கு மனசுல அடிக்கடி ஒரு கேள்வி வரும். மரணம் நெருங்குறதுக்கு முன்னாடியே உடல் ஏதாவது சிக்னல் கொடுக்குமா? அத முன்னாடியே புரிஞ்சுக்க முடியுமா? பல வருஷமா மருத்துவர்கள், நோயாளிகள பார்த்த அனுபவம் உள்ளவங்க எல்லாமே வாழ்க்கையின் கடைசி நாட்கள்லயோ, கடைசி மணி நேரங்கள்லயோ உடல்ல சில மாற்றங்கள் தெரியலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த ஆரம்பத்திலேயே புரிஞ்சுக்கணும். இந்த அறிகுறிகள் இருந்தாலே மரணம் உறுதி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இதே மாதிரி அறிகுறிகள் வேற பல உடல்நல பிரச்சனைகளாலும் வரலாம். அதனால இத பயப்படுறதுக்காக இல்ல, விழிப்புணர்வுக்காக மட்டும் பார்க்கணும். இந்த வீடியோல வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல அடிக்கடி சொல்லப்படுற 7 முக்கியமான அறிகுறிகள பார்க்க போறோம். அதனால வீடியோவ கடைசி வரை தவறாம பாருங்க. நம்பர் 1, ரொம்ப அதிகமான பலவீனம் மற்றும் சோர்வு. இது பல பேருக்கு முதல்ல தெரிகிற அறிகுறிகள்ல ஒன்றா சொல்லப்படுது. வாழ்க்கையின் இறுதி கட்டத்துக்கு உடல் நகரும்போது சிலருக்கு ரொம்பவே பலவீனம் வரலாம். சாதாரணமா படுக்கையிலிருந்து எழுந்துக்கிறதே கஷ்டமா இருக்கலாம். முன்னாடி சுலபமா செய்த வேலைகள் கூட இப்ப கஷ்டமா தோணலாம். கொஞ்சம் தூரம் நடந்தாலே சோர்வு வந்துடலாம். உடம்பு முழுக்க சக்தியே இல்லாத மாதிரி உணர்வு இருக்கலாம். இதனால பல பேர் அதிக நேரம் ஓய்வு எடுக்கணும்னு நினைப்பாங்க. சில நேரத்துல நாள் முழுக்க படுக்கையிலே இருக்கணும்னு கூட தோணலாம். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பலவீனம் வந்தாலே அதை இந்த அறிகுறிகளோட சேர்த்து பார்த்துறக்கூடாது. ஊட்டச்சத்து குறைபாடு, தொற்று நோய்கள், இரத்த சோகை, வயசு காரணமான மாற்றங்கள், இன்னும் பல உடல்நல பிரச்சனைகளாலயும் இதே மாதிரி நிலை வரலாம். அதனால ஒரே ஒரு அறிகுறிய மட்டும் வச்சு எந்த முடிவும் வரக்கூடாது. இப்போ 2வது அறிகுறிய பார்க்கலாம். இது பல குடும்பத்தினருக்கு உடனே கவனத்துக்கு வர்ற ஒரு மாற்றமா இருக்கும். நம்பர் 2, பசியும் தாகமும் குறையிறது. பொதுவா நம்ம உடம்புக்கு சக்தி தேவைப்படும்போது பசி வரும். ஆனா வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல சில பேருக்கு உடம்புக்கு தேவையான சக்தியே குறைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால சாப்பிடுற அளவு குறையலாம். முன்னாடி விரும்பி சாப்பிட்ட உணவுகள் கூட இப்போ ஆர்வம் தராம போகலாம். அதே மாதிரி தண்ணீர் குடிக்கணும்னு தோன்றது குறையலாம். இத பார்த்து குடும்பத்தினர் கவலைப்படுறது இயல்புதான். பல பேர் எப்படியாவது அதிகமா சாப்பிட வைக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா சில சூழ்நிலைகள்ல உடம்பே இயற்கையா குறைவான உணவையே ஏத்துக்கிற நிலைக்கு போகலாம் அப்படின்னு மருத்துவத்துல சொல்லப்படுது. இருந்தாலும் பசி குறையறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். வயிற்று பிரச்சனைகள், மருந்துகளோட பக்க விளைவுகள், மன அழுத்தம், வேறு நோய்கள்னு பல காரணங்களாலயும் இது வரலாம். இப்போ 3வது அறிகுறி பத்தி பார்க்கலாம். இத பல பேர் சாதாரண சோர்வுன்னு நினைச்சு கவனிக்காம விட்டுடுவாங்க. நம்பர் 3, ரொம்ப நேரம் தூங்குறது. சில பேருக்கு நாள் முழுக்க பெரும்பாலான நேரம் தூக்கத்திலே போயிடலாம். பேசுற அளவு குறையலாம். சுத்தி இருக்கவங்களோட அதிகமா பேசணும்னு கூட தோணாம இருக்கலாம். சில சமயங்கள்ல அவங்கள எழுப்புறதே முன்னாடிய விட கஷ்டமா தோணலாம். உடம்பு தன்னோட சக்திய சேமிக்க முயற்சி பண்றதால இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதுக்கும் வேறு பல காரணங்கள் இருக்க முடியும். சில மருந்துகளோட தாக்கம், உடல்நல குறைபாடுகள், வயசு தொடர்பான மாற்றங்கள், வேற மருத்துவ காரணங்களாலயும் அதிக தூக்கம் வரலாம். இதனால அதையும் தனியா வைத்து முடிவு பண்ணக்கூடாது. இப்போ 4வது அறிகுறிய பார்க்கலாம். இது குடும்பத்தினருக்கு அடிக்கடி கண்ணுல படுற ஒரு மாற்றமா இருக்கும். நம்பர் 4, சுவாசிக்கும் முறையில மாற்றம். ஒருத்தரோட மூச்ச கவனிச்சா சில நேரத்துல வித்தியாசமான மாற்றங்கள் தெரியலாம். சில நேரத்துல மூச்சு வேகமா இருக்கலாம். சில நேரத்துல ரொம்ப மெதுவா இருக்கலாம்.
சில வினாடிகள் மூச்சு நின்ன மாதிரியும் தோணலாம். அப்புறம் மறுபடியும் சுவாசம் இயல்பா தொடரலாம். இந்த மாதிரி மாற்றங்கள் பல பேருக்கு பயத்தை ஏற்படுத்தலாம். ஆனா இந்த அறிகுறியும் பல தீவிர உடல்நல பிரச்சனைகள்ல காணப்படலாம். அதனால டாக்டர் ஆலோசனை இல்லாம எந்த முடிவுக்கும் வர்றது சரியில்ல. அடுத்ததா 5வது அறிகுறிய பார்க்கலாம். இது உடம்போட வெளிப்புற மாற்றங்களோட தொடர்புடையதா சொல்லப்படுது. நம்பர் 5 கை, கால் குளிர்ச்சி ஆகுறது. சில சூழ்நிலைகள்ல உடம்பு முக்கிய உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டத்த அதிகமா அனுப்ப முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால கை, கால்கள் வழக்கத்த விட குளிர்ச்சியா உணரப்படலாம். சில பேருக்கு தோலோட நிறத்துலயும் சின்ன மாற்றங்கள் தெரியலாம். எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்காது. ஆனாலும் வாழ்க்கையின் இறுதி கட்டத்த பத்தி பேசும்போது அடிக்கடி சொல்லப்படுற அறிகுறிகள்ல இதுவும் ஒன்றா இருக்குது. ஆனா, இதோட முடிஞ்சிடல. இன்னும் 2 அறிகுறிகள் இருக்கு. அதுல குறிப்பா கடைசி அறிகுறி பற்றி நெறைய பேர் ஆச்சரியத்தோட பேசுவாங்க. நம்பர் 6 சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல ஆர்வம் குறையிறது. வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல சில பேருக்கு சுத்தி இருக்கிற விஷயங்கள் மேல இருந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா குறையலாம். முன்னாடி ஆர்வத்தோட பேசிக்கிட்டு இருந்தவரு, இப்ப அமைதியா இருக்க விரும்பலாம். குடும்பத்தினர்கிட்டயோ, நண்பர்கள்கிட்டயோ அதிகமா பேசாம இருக்கலாம். சில நேரங்கள்ல தனிமையா இருக்கணும்னு கூட தோணலாம். இது திடீர்னு நடக்கிற மாற்றமா இல்லாம, மெதுவா தெரிய ஆரம்பிக்கலாம். இத பார்த்து குடும்பத்தினர் கவலைப்படலாம். ஆனா, இங்க ஒரு விஷயத்த மறந்துறக்கூடாது. மன அழுத்தம், மனநிலை சார்ந்த பிரச்சனைகள், வயசு காரணமான மாற்றங்கள் போன்ற பல காரணங்களாலும் இதே மாதிரி நிலை வரலாம். அதனால இந்த அறிகுறியும் தனியா வைத்து பார்க்கக்கூடாது. இப்போ நெறைய பேர் ஆச்சரியப்பட வைக்கிற 7வது அறிகுறிய பார்க்கலாம். நம்பர் 7 குழப்பமான அல்லது வழக்கத்துக்கு மாறான விஷயங்கள பேசுறது. சில பேருக்கு இந்த நேரத்துல குழப்பமான மனநிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க பேசுற சில விஷயங்கள் அருகில் இருக்கவங்களுக்கு புரியாம இருக்கலாம். சில நேரங்கள்ல பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள திடீர்னு பேச ஆரம்பிக்கலாம். சில சமயங்கள்ல நீண்ட காலத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச மனிதர்கள பற்றியும் சொல்லலாம். இத பார்த்து பல குடும்பத்தினர் ஆச்சரியப்படுவாங்க. ஆனா இந்த மாதிரி நிலை ஏற்படுறதுக்கு பல மருத்துவ காரணங்கள் இருக்க முடியும். உடல்நல பிரச்சனைகள், சில மருந்துகளோட தாக்கம், மூளைகளோட செயல்பாட்டுல ஏற்படுற மாற்றங்கள் போன்ற காரணங்களாலும் இது வரலாம். அதனால இத சரியாக மதிப்பீடு செய்யக்கூடியவர் மருத்துவர் தான். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் நண்பர்களே. இந்த 7 அறிகுறிகள்ல ஏதாவது ஒன்று இல்ல சில அறிகுறிகள் ஒருவருக்கு இருந்தாலே மரணம் நிச்சயம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதுல சொல்லப்பட்ட பல அறிகுறிகள் சாதாரண நோய்கள், வயசு காரணமான மாற்றங்கள், ஊட்டச்சத்து குறைபாடுகள், இல்ல வேறு உடல்நல பிரச்சனைகளாலயும் வரலாம். அதனால யாரிடமாவது இந்த மாதிரி மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சா, பயப்படுறதுக்கு பதிலா மருத்துவரை அணுகுறது தான் சரியான முடிவு. நம்ம உடம்பு பல நேரங்கள்ல நம்ம உடல்நிலை பற்றி சில சிக்னல்கள் கொடுக்க முயற்சி பண்ணும். அந்த சிக்னல்கள புரிஞ்சுக்கிறது முக்கியம். அதே நேரத்துல நிபுணர்களோட ஆலோசனை இல்லாம எந்த முடிவுக்கும் வர்றதும் சரியில்ல. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த தகவல பகிருங்க. இதே போல உடல்நலம் தொடர்பான பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம டெய்லி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் ஒரு முக்கியமான குறிப்பு, இந்த வீடியோ பொதுவான தகவல்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. இது எந்த வகையிலும் மருத்துவரோட ஆலோசனைக்கு மாற்று கிடையாது. இந்த வீடியோவ கடைசி வரை பார்த்ததுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி நண்பர்களே.